ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது ஒரு லேப்டாப் டிஸ்பிளே. இதை நான் வந்து ஒரு டிவியாக கன்வெர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீன்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணல, பட் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஐபிஎல்காக பண்ணியிருக்கக்கூடிய இந்த செட்டப்பில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எல்சிடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிரைவர் போர்டு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எல்சிடி, சரிங்களா. இது வந்து ஒரு லேப்டாப்லேருந்து ரிமூவ் பண்ண ஒரு எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஸ்பீக்கருக்கான ஒரு டிரைவர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழைய ஸ்பீக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா ஃபோனில் கிடைச்ச ஒரு ஸ்பீக்கர். இது ரெண்டுமே வந்து லேப்டாப்லேருந்து ரிமூவ் பண்ண 2 ஸ்பீக்கர்ஸ், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிளும் ஒரு 12 வோல்ட் அடாப்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு HDMI கனெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது சாம்சங் ஃபோனில் சாம்சங் டெக்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர். இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI, 2 வந்து USB போர்ட் இருக்குது, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3.0 டைப் சி கனெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மீன்ஸ் ஒரு ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக ஒரு சாம்சங் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் நோட் 8. ஸோ இந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து இதில் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். அடுத்து இதை வந்து நம்ம விர்ச்சுவலாக, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டானிஸ் வந்து ஒரு மவுஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதோட அசம்பிள் ப்ரோசஸ் வந்து பார்த்துருவோம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம பவர் வந்து கொடுக்கக்கூடாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எல்சிடி வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேக்கில் வந்து டபுள் சைடட் க்ளூ பேப்பரை வச்சு நான் வந்து இதை அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஸ்க்ரூவிங்லாம் இது வந்து பண்ணல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டிஸ்பிளே நம்ம மவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து எப்படின்னா, இந்த டிஸ்பிளே மவுண்ட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லேப்டாப் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா சில வெரைட்டிஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கனெக்டர் போர்டு வந்து, அதாவது இந்த டிரைவர் போர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணணும், சரிங்களா. இப்போ வந்து இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா EDP பேஸ்டு டிஸ்பிளே. இன்னொரு வெரைட்டி இருக்குது LVDS அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ அந்த LVDSக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா. இந்த டிஸ்பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே மாடல் நம்பர் இருக்கும். இந்த மாடல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பேன்லுக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சரிங்களா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் EDPன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து EDPக்கான டிரைவர் போர்டை நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே வந்து LVDSன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த LVDSக்கான செப்பரேட் ஒரு டிரைவர் போர்டு வந்து நம்ம வாங்கணும். அப்படியே வாங்கினாலும் அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது கீழே வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா LVDSக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் போர்டு. இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா டிவிஸ்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு டிரைவர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிரைவர் போர்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா LVDS கனெக்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா ஷீட்டை பேஸ் பண்ணி இந்த கனெக்டர் பின்ஸ் வந்து மாறும். ஒவ்வொரு டிவிக்கும் ஒரு டிஸ்பிளேக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் வந்து மாறும். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த LVDS கேபிள் வந்து, சரிங்களா. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய டிவியில் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு கனெக்டர் தான் இருந்துகிட்ருக்கும், சரிங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே நம்ம கரெக்டாக பின் பண்ணிவிட்டு வந்து நம்ம டிஸ்பிளேவில் வந்து கனெக்ட் பண்ணணும், சரிங்களா. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்னால இதை நம்ம ரொம்ப வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு கிடைச்ச டிஸ்பிளே வச்சு நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்ப்போம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா EDP பேஸ்டு டிஸ்பிளே, சரிங்களா. வந்து ப்ளக் அண்ட் ப்ளே சப்போர்ட்டட் EDP டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே சப்போர்ட்டட். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து 30 பின் சப்போர்ட்டட் பின். இது 30 பின் சப்போர்ட்டட் வந்து டிஸ்பிளே. இதுலேயே வந்து 40 பின் இருக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து அக்கார்டிங் டு யுவர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சைனாலேருந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்காதனால இதை நான் அப்டேட் பண்ணல, சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் வந்து இதில் நம்ம ப்ளக் பண்ணால் போதும். இங்கே ஆல்ரெடி வந்து நாங்கள் ப்ளக் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. ஓகே, ப்ளக் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வச்சுருக்கக்கூடிய ஹேங்கரில் வந்து நம்ம இதை மவுண்ட் பண்ணிடுவோம்.
இப்போது இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக வேண்டிய நம்ம இதுக்கான பவர் சப்ளை நம்ம கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான இன்புட் நம்ம கொடுத்தாவே போதும். சரிங்களா? ஸோ அதாவது HDMI இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கண்டென்ட் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அடாப்டர் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பண்ணணும். இதில் வந்து நம்ம ஒரு போர்ட்ரானிக்ஸ் மவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிரைவர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ப்ளக் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணிவிட்டு HDMI இன்புட் நம்ம வந்து இதில் சப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சாம்சங் ஃபோனை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வீடியோ அவுட்புட் வந்து இதில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணிப்போம். இது என்னாச்சு அப்படின்னாக்கா தப்பான பேட்டர்ன் போட்டதுனால லாக் ஆகிடுச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அன்லாக் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் மோட்டில் இருக்குது. நம்ம வந்து இது ஸ்க்ரீன் மிரரிங்கும் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்க்ரீன் மிரரில் செட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஏதாவது கண்டென்ட் எதாவது ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து 60 Hz பேனல் வந்து இது. ஸோ நம்ம வந்து 60 Hzலேயே வந்து நம்ம ப்ளே பண்ணி கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து நான் டெக்ஸ்ட் மோடில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து டெக்ஸ்ட் மோடில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள். ஸோ வந்து டெக்ஸ்ட் மோட் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நமக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை கனெக்ஷன் பண்ணிப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து சில கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா நம்ம கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் ரெக்குவயர்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட C4 டெக் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு நம்ம தேவையான கண்டென்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஹாட்ஸ்டார் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டாக்க நம்ம ஹாட்ஸ்டார் ப்ளே பண்ணும்போது இந்த ஒரு பார்டர் ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கன்சியூம் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இதோடைய ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நான் கன்சியூம் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஃபுல் கண்டென்ட் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த செட்டப் வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து நமக்கு தேவையான வந்து நம்ம சார்ஜிங் வந்து திடீர்னு காலி ஆச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்கான சார்ஜிங் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது டேட்டா அதாவது பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் நம்ம பென்ட்ரைவ் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் செட்டப் இதுக்கு. இந்த செட்டப் வந்து கஷ்டப்பட்டு மேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஒரு 1000 லைக் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் இந்த பூரா செட்டப்புக்கான டீட்டெயிலை வந்து நான் இன்னும் ஒரு வெப்பேஜில் வந்து நான் போடுறேன். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அது ஃப்யூச்சரில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அந்த நம்மளோட வெப்சைட்டை வந்து போய் பாருங்கள். அண்ட் நிறைய விஷயங்களை வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதா இல்லை வேணாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.